ஸோ இன்றைக்கி இரத்த சோகை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இரத்த சோகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகளாவிய சுகாதார பிரச்சனை. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இளம் குழந்தைகள், அதே போல் மாதவிடாய் ஆகக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், புதிதாக குழந்தை பிறந்த தாய்மார்கள், இவங்களை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது. உலக சுகாதார அமைப்பு இந்தியாவில் 40% பேர் இரத்த சோகை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கு. 2019, 2021 NFHS கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா 15 வயதிலிருந்து 49 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களில் வந்து 57% பேர் இரத்த சோகை நோயினாலும், அதே போல் 6 மாத குழந்தையிலிருந்து 5 வருடம் வரை இருக்கக்கூடிய இளம் குழந்தைகள் வரை பார்த்திங்கன்னா 67% பேர் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறது ரொம்ப கவலைக்குரிய செய்தியாகும். அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இரும்பு சத்து குறைபாடால் வரக்கூடிய இரத்த சோகை வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஸோ உணவிலிருந்து இரும்பு சத்தை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக உணவில் வந்து 2 வகையான இரும்பு சத்து இருக்குது. ஒன்று வந்து ஹீம் அயன்னு சொல்லுவோம், இன்னொன்று நான் ஹீம் அயன். ஹீம் அயன் பார்த்திங்க அப்படின்னா மாமிச உணவுகள், அதாவது ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, மீன், இது மாதிரியான மாமிசங்கள் இருந்தும், குறிப்பாக உறுப்பு மாமிசங்களில் பார்த்திங்கன்னா சுவரொட்டி, ஈரல், அதே போல் சிறுநீரகம், இந்த மாதிரியான உறுப்பு மாமிசங்களில் ரொம்ப அதிக அளவு இருக்குது. அதே போல் மஞ்சள் கரு, முட்டை, இதுலேயுமே இருக்குது. இது வந்து உடம்புல சீக்கிரமாக உறிஞ்சப்படுது. இதே நான்ஹீம் பார்த்தீங்க அப்படின்னா உலர்ந்த பீன்ஸ் வகைகள், கொட்டை வகைகள், பயறுகள், கீரை, இதில் எல்லாம் அதிகமாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான்வெஜ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீம் அயன் வந்து 18%, தாவர உணவுகளிலிருந்து வரக்கூடியது 10% உறிஞ்சப்படுது. ஸோ இந்த உறிஞ்சு திறனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இதை வந்து நம்ம அன்றாட உணவில் இரும்பு சத்து உணவோடு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டெய்லி டயட்டில் வந்துட்டு இரும்பு சத்து கிடைச்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, சில உணவுகள் வந்து இந்த இரும்பு சத்து கிரகிப்புத்தன்மையை குறைக்கும். அதில் பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பால் மற்றும் பால் பொருட்கள் பார்த்திங்கன்னா இரும்பு சத்தினுடைய கிரகிப்புத்தன்மையை கம்மி பண்ணும். ஸோ எப்பயுமே யூஸ்வலாக நம்ம கால்சியம் சத்துள்ள அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது இரும்பு சத்து உணவுகளை உடனே கூட எடுக்காமல் ஒரு 2 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் எடுக்கலாம். அதே போல் சோயா புரோட்டீன் கொஞ்சம் கிரகிப்புத்தன்மையை பாதிக்கும். டீ, காஃபி, ஒயினில் இருக்கக்கூடிய அந்த டேனின்ஸ் வந்துட்டு இரும்பு சத்து கிரகிப்பை வந்து கம்மி பண்ணும். இயல்பாகவே உங்களோட உடம்புல விட்டமின் ஏ குறைபாடோ இல்லை வந்து டெஃபிஷியன்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து இரும்பு சத்து கிரகிப்பை வந்து கம்மி பண்ணும். பிகாஸ் விட்டமின் ஏவோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அயனை வந்து ரிலீஸ் பண்ணும். இரத்த சோகை என்பது இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கிறது இல்லை அப்படின்னா அதனுடைய ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய திறன் நம்மளுடைய உடம்புக்கு போதுமான அளவில் இல்லாமல் இருக்குது. இதை அதிகம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இரும்பு சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் சாப்பிட்றத விட வேக வச்ச காய்கறிகள் சாப்பிட்றது வந்து இரும்பு சத்தினுடைய உறிஞ்சு திறனை அதிகப்படுத்தும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொக்கோலி நீங்கள் வந்துட்டு ராவா சாலடில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு 6% தான் அதனுடைய கிரகிப்புத்தன்மை. இதுவே நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 30%. ஸோ குக் பண்ணி சாப்பிட்றது இஸ் அ குட் திங். யூஸ்வலாக நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பெரிய இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்தாலுமே ஒரு நாளைக்கு 1 or 2 ஃப்ரூட்ஸ், அதே போல் காய்கறிகள் 1 to 3 times கூட நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாமே சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடம்புல வந்து இரும்பு சத்து சேரும். ஓவரால் நம்மளுடைய அந்த டெய்லி என்ன டார்கெட்டோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து இரும்பு சத்து குறைபாடை தவிர்க்க உதவும். அதே போல் எள்ளு நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள். எள்ளில் துவையல், சட்னி, அந்த மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்கும்போது இது வந்து இரும்பு சத்து குறைபாடை போக்க உதவும். அதே போல் நல்ல ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய மக்கானா நிறைய இடங்களில் கிடைக்குது. அது நீங்கள் ஒரு 100 கிராம் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1 மில்லிகிராம் உங்களோட பாடியில் ஆட் ஆகிடுது. ஸோ ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து எப்பயுமே சாப்பிட்றது நல்லது. இப்போ இந்த பழங்கள் அதிகமாக இருக்குது அதனால் அதை மட்டும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எல்லா உணவுகளையும், எல்லா காய்கறிகள், பழங்களையும் கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் போது அதில் இருக்கக்கூடிய மற்ற நல்ல விஷயங்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். கூடவே வந்து இரும்பு சத்தும் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இரும்பு சத்துங்கும் போது ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் டார்கெட் பண்ணாமல் அந்த ஒன்றையே நீங்கள் ரிப்பீட்டடாக சாப்பிடாமல் முழு தானியங்கள், அதே போல் பருப்பு, பயிறு வகைகள், உலர்ந்த பீன்ஸ், கொட்டை வகைகள், நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து மாமிசங்கள், உறுப்பு மாமிசங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். பட் மாமிசங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அளவாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரிவிகித உணவு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டை தவிர்க்கலாம்.